இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என் பொண்ணுக்கான எல்லா செலவையும் நீங்களே ஏற்றுக்கிட்டீங்க, சீரு மொத்தத்தையும் நீங்களே செய்றீங்க. அதே மாதிரி எனக்காக நீங்கள் இன்னொரு உதவியும் செய்யணும். இன்னொரு உதவியா? என்ன செலவு பண்ணி தேர்நிலவுக்கு அனுப்பணுமா, இல்ல வீடு பார்த்து குடி வைக்கணுமா? அதையும் மச்சானையே பண்ணி தர சொல்றீங்களா? அதெல்லாம் இல்லைங்க. அப்புறம் மச்சான், இல்ல மச்சான், நீங்க பேசுங்க. நீங்க சொல்லுங்க லிங்கம், நான் என்ன பண்ணணும்? நம்மளோட இந்த வீடே அரண்மனை மாதிரி தான் இருக்கு. கல்யாணத்தை மண்டபத்தில் வச்சுக்காம இந்த வீட்லயே பண்ணிடலாமேன்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஏன் மண்டபம் வேண்டாம்னு சொல்றீங்க? செலவை பத்தி எல்லாம் கவலைப்படாதீங்க. நான் சொன்னதுதான், அதுல எந்த மாற்றமும் பண்ண மாட்டேன். மாமாவுக்கு என்ன கிறுக்கு பிடிச்சு போயிடுச்சா? மண்டபம் வேணான்னு சொல்றாரு. ஏதாவது காரணம் இருக்கும், பொறுத்திருந்து பாப்போம். அது இல்லைங்க சகல, எல்லா செலவையும் நீங்களே செய்யறப்போ பொண்ணை பத்தி எனக்கு கொஞ்சம் சங்கடமா இருக்குதுங்க. ஊருக்குள்ள எல்லாரும் பொண்ணுக்கு நான் ஓசிலேயே கல்யாணத்தை பண்ணி முடிச்சாரன்னு என் காதுபடவே பேசுறாங்க. அதனால வெளியே தலை காட்ட முடியல. உங்க தாராள குணம் என்னன்னு எல்லாருக்குமே தெரியும். அதனால நீங்க வீட்லயே கல்யாணம் பண்ணா கூட ஏன் வீட்டுல கல்யாணம் பண்ணீங்க அப்படின்னு யாரும் கேட்க மாட்டாங்க. உங்க மனக்குறை தீரும்னு நீங்க இதுவரைக்கும் செஞ்ச எல்லாத்தையுமே நான் மனசார ஏத்துக்கிறேன். அதனால இந்த ஒரே ஒரு உதவி மட்டும் எனக்காக செய்யுங்களேன். இப்ப இவரு மாமா கிட்ட வந்து சிம்பத்தி கிரியேட் பண்ண பாக்குறாரோ? ஒன்னும் புரியலையே. மச்சான், இதுல யோசிக்க என்ன இருக்கு? மண்டப செலவை குறைச்சிட்டு கூட ஒரு 10 பவுனை போட சொல்லுவாரோ என்னமோ. ஐயா, அப்படியெல்லாம் எதுவும் இல்லைங்க. சம்பந்தி ஏதோ தப்பா பேசுறாரு. அப்புறம் வேற எப்படி? அது நானா சொல்லலைனாலும் ஊருக்குள்ள எல்லாரும் ஒரு மாதிரி பேசுறாங்க. அதனால தாங்க நான் சொல்றேன். சரி, நீங்க இவ்வளவு தூரம் ஆசைப்படுறீங்க, உங்க ஆசைப்படியே நடக்கட்டும். ரொம்ப நன்றிங்க.